நந்தவனம் சென்று நறுமலர் எடுத்து வந்து உங்களுடைய காலையை கொட்டி பட்டாளத்திற்கு பண்டிகாலவே உன் மகளாவட்ட மக்களை வேதி அநேகம் ஓடி வந்த தந்தையே கண்ணினி பாதகத்தை படித்தா என் மகனே எங்களுடைய பாயத்தை 12 நாட்களில் பட்டாடையால் துடைத்து எங்கள் பார்த்து கொள்ளினால இந்த நிகழ்நிலையில எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிச்சயம் சிறப்போடு செல்லாக்காக வந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்து ஒரு வாய் வார்த்தை கேட்கலாமா? 1000 வார்த்தை கேட்டாலும் தகுந்த பதில் இருப்பது பெற்றவங்களுடைய கடமை.
ஒரு வார்த்தையில ஒரு அரை வார்த்தைக்கு அதுக்கு இந்த தந்தை பதில் வைக்கிறீங்க. அப்பா அப்பா அம்மாவாட்டமே அப்படி உடிச்சுக்கிட்டே பிறந்திருப்ப. எப்படியா என் பையன் தாய போல பிள்ளையா, நூலை போல சேலையா, தாய கூட பழிச்சு போல என் பிள்ளையை பழிக்க முடியாதுடா. இவன் முகர வரிசை பாருங்க, என் டிச்சில உள்ள பெருக்கா நாட்ட வச்சுக்கிட்டு எங்க கணவரோட ரகசியம் கண்ணே மகனே. இந்த நேரத்துல உடம்பு இல்லப்பா, பால்ல கொஞ்சம் பாடா என் மகனே, வருங்கால இளவரசனே. உன்னை அழைத்த செய்தி என்ன தெரியுமா? காலையில் எழுந்த உடனே குளித்து நீராடி விட்டு நீ தினம்தோறும் பாடசாலைக்கு போவ. பாடசாலை செல்வதை என்று கல்விகளை கற்க வேண்டும். அதனால உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படியா? ஆமாப்பா கண்ணே, அரண்மனையில பாலால உழ வச்சிருக்கிற பக்குவம் நெய்யால உழ வைத்து நேர்த்தியுடைய சாதம் செஞ்சிருக்கிறேன். அரண்மனையில சாதம் இருக்குது, சாப்பிட்டு நீ பாடசாலைக்கு போப்பா. பாடசாலைக்கு போய் வருகிறேன் தாயே. ஆகட்டும்பா, ஆகட்டும் கண்ணு. ஆனா உனக்கு ஒரு கட்டளை. இந்த உன் கூட ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் திரியிறான அந்த பெருக்கம்பல்ல, அந்த பல்லனோட சேர்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்களை பாக்குறது, துண்டு பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டு உங்க அப்பா கூட அமைதியா இருப்பாரு. கவலை இல்ல, மட்டும் பாருங்க, வெட்டி மாற்றி கொட்டி இழக்க வேணாம். ஆமா, நான் பாடசாலை போயிருக்கிறேன். அரண்மனை
பாலனோடு பாலங்களை நன்றாக கட்டி வர வேண்டும். பானைகளை கட்டி வருகிறேன். போய் வருகிறேன். சென்று வா. ஆகட்டும். பத்திரமா சென்று வா. பத்திரமா படிப்பு முக்கியம்பா. படிப்புலாம் இந்த காலத்துல ஒண்ணுமில்ல. சிமெண்ட் மூட்டை தூக்கணும், காயில பொறுக்கணும், பாட்டுல பொறுக்கணும். எப்படியா இந்த காலத்துல என்னன்னு பிழைக்க முடியும்? அருமையா படிச்சு போயிட்டு வருமா? பத்திரமா படிக்கணும். நீ கைய ஆட்டும் போதே எனக்கு மேல சந்தேகமா இருக்குது. அப்பா படிக்க போறேன். இருந்தாலும் மகனுக்கு ஒரு ஆசை என்பாக ஒரு முத்தம் தான் கொடுக்குறியா? ஒரு முத்தத்துக்கு தான் நான் கண்டுபிடிச்சுட்டேங்கிறாங்க. நான் என்னப்பா பண்ணுவேன்? மகனுக்கு ஒரே ஒரு ஆசை முத்தம். ஆசை முத்தம். ஆகட்டும், பத்திரமா போயிட்டு போய் வருகிறேன். போயிட்டு வா. ஆகட்டும். பத்திரமா போய் வருகிறேன். எப்படி இருந்தாலும் நம்மளது அருமை செல்லமானை பள்ளிக்கு அனுப்பி வைத்து விட்டோம். பாடசாலைக்கு அனுப்பி விட்டேங்க. ஆமா. அப்படி இருந்தது போதிலும் நான் இப்ப எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்கேயே போறீங்க? நான் கைவிடாலும் சென்று 33 கோடி தேவர்களையும் சிறைபிடித்து இந்த நிகழ்நிலை நானே அரசாக இருக்க வேண்டும். நானே இந்திரன், நானே ஈசன், நானே அந்த கண்ணன், அனைத்தும் நானே. அகில உலகத்துக்கும் நானே ஆட வேண்டும். அதனால நான் தெய்வலோகம் போய் வரேன். போய் வா மன்னா என்று பொன்னான வாய்த்திருந்த முத்தான வார்த்தை சொல்லி விடை கொடுத்து வழி அனுப்பி வைக்க வேண்டும். தேவனை நோக்கி போறீங்களா? தெய்வலோகம் போறீங்களா? தெய்வலோகம் மண்டவா, மண்டவா. மன்னாடி பகலே வேதமண்டா. நான் என்ன தப்பா தவறா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இவ்வளவு ஒரு அகங்கார கோபத்தோடு என்னை அடித்து உதைக்கிறீங்களே. எங்க பாரு, எங்க போறீங்க? அந்த தேவையை நோக்கி
அந்த தேவரிடத்திலே வரத்த வாங்க வேண்டும். அந்த தேவரிடத்திலே வரத்த வாங்கி அந்த தேவரையே திரமடிக்க வேண்டும். அறிவு கெட்ட தனமாக பேசுறீங்களே. ஏங்க தேவாதி தேவர்கள் அணிவற்ற பேரு கூடி அன்று தினத்துல 4 நோய் தேவர்களுக்கு அணுக கூடாதுன்னு சொல்லி தெய்வ அமிர்தங்கள் கடைந்தாங்க. தேவர்களால அமிர்தம் கடைய முடியாது அப்படின்னு சொல்லி அரக்கர்களை தந்திரமாக வரவழைத்து உங்களை கொண்டு உங்களை துணை கொண்டுதான தெய்வ அமிர்தம் கடைந்தாங்க. இந்த தெய்வ அமிர்தம் கடைந்து இதுல வரக்கூடிய அமிர்தத்தை ஆளுக்கு பாதி பங்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் சொன்னாங்க. அன்று நாள் தினத்திலே தெய்வ அமிர்தம் கடைந்து ஸ்ரீமந்த நாராயண கண்ண சூழ்ச்சியால அரக்கர்களுக்கு மது மங்கை என்று சொல்லக்கூடிய மதுவை கொடுத்து சாராயத்தை கொடுத்து உங்களை அரக்கர்களை துரத்தி விட்டுட்டாங்க. மறுபடியும் தேவரை நோக்கி வரவாங்கன்னு போனீங்கன்னா எங்க சூழ்ச்சிக்கார மாயவரு ஏதோ ஒரு சூழ்ச்சியால உங்களை மடிச்சுட்டா அந்த வெள்ளிகிரி ஆளக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அவனிடத்துல தந்திரமாக வரத்த வாங்கணும். அந்த வரத்தை வாங்கி எப்படி வரும்? சாகாத வரம், வேகாத உடல், யாரையுமே அழிக்க முடியாத வரத்தை வாங்கி அந்த தேவரையே சிறப்பிடிக்கணும். இந்த அகில தேவலோகத்தையுமே நானே ஆளணும். 1000 முறை சொன்னாலும் என்னுடைய வார்த்தை நீ எத்தனை எடுத்து சொன்னாலும் என் காதலை செவடங்காவல் ஒண்ணு சங்கமாயிருத்தான். என் பேச்சு கேட்பதா ஒரு பாதி கேட்க மாட்டேன். இப்பொழுதே தெய்வம் சென்று பின்னைக்க மாட்டேன். சென்றுவாங்க. ஆகட்டுங்க. பொறுப்படு. தேவலோகம், அமராவதி, சத்தியலோகம் 3 லோகத்துக்கு சென்று நமோ